எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு கதையை எப்படி சொன்னா அது மறக்க முடியாத அளவுக்கு மனசுல நிக்குங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோம். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். கதை சொல்றதுல பெஸ்ட் கோச் அப்படின்னு சொன்னா உங்க மனசுக்கு டக்குன்னு யார் வருவாங்க? ஒருவேளை இப்போ இருக்கிற ஃபேமஸான டெட் பேச்சாளர்களோ இல்ல பெரிய பிசினஸ் குருக்களோ ஞாபகத்துக்கு வரலாம். ஆனா இன்னைக்கு நம்மளோட கோச் யாரு தெரியுமா? அவரு ஒரு 16ஆம் நூற்றாண்டு அரசவை விகடகவி. ஆமாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தெனாலிராமன் தான். அவர் ஒரு கவிஞர், ஒரு சிந்தனையாளர், கிருஷ்ணதேவராயரோட அரசவையில் இருந்த ஒரு மாபெரும் அறிவாளி. சரி, இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல தெனாலியோட அந்த அசாத்திய திறமை என்னன்னு பார்ப்போம். அடுத்து கதைகள் ஏன் நம்ம மனசுல ஆழமா பதியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவரோட சூப்பரான டெக்னிக்ஸை கத்துக்கிட்டு அதை இப்போ எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். கடைசியா உங்க கதை என்னவா இருக்க போகுதுன்னு யோசிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல தெனாலிராமன்னா யாரு, அவரை ஏன் நம்ம ஒரு வழிகாட்டியா பார்க்கணும்னு புரிஞ்சுக்கலாம். தெனாலிராமனை வெறும் ஒரு காமெடியன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அவர் அரசவையில இருந்தது வெறும் சிரிப்பு மூட்டுறதுக்கு மட்டும் இல்ல. அவரோட சமயோசித புத்திய வச்சு ராஜாவுக்கு வந்த பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசவையில இருந்த திமிர் பிடிச்சவங்களோட முகத்தரையும் கிழிச்சிருக்காரு. அடுத்ததா தெனாலி மாதிரி ஆட்கள் சொன்ன கதைகள் ஏன் நம்ம மனசுல இன்னும் ஆழமா பதிஞ்சிருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பத்தி பாப்போம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நாட்டுப்புற கதைகள்லாம் வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டும் இல்லையா, அதுல நிறைய குறியீடுகள், நல்ல பாடங்கள், நம்ம சமூகத்தோட மதிப்புகள்னு எல்லாமே அடங்கி இருக்கிற ஒரு எஜுகேஷனல் டூல் மாதிரி அது. யோசிச்சு பாருங்களேன், இந்த கதைகள் நமக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லிக் கொடுக்குது. நம்மளோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க உதவுது, நேர்மையா இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்குது. முக்கியமா ரொம்ப கஷ்டமான விஷயத்த கூட ஈஸியா நம்ம மனசுல பதிய வைக்குது. அடிப்படையில நம்ம உலகத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னு இந்த கதைகள் தான் வடிவமைக்குது. இப்போ இந்த பகுதியில தான் நாம தெனாலியோட மாஸ்டர் டெக்னிக்ஸை பார்க்க போறோம். 2 கிளாசிக் உதாரணங்கள் மூலமா அவர் எப்படி தன்னோட செய்தியை மக்கள் மனசுல பதிய வச்சாருன்னு பார்க்கலாம். அவரோட முதல் டெக்னிக் ஒரு சீரியஸான பாயிண்ட புரிய வைக்க ஒரு ஃபன்னியான சூழ்நிலையை உருவாக்குறது. இது மூலமா பல தடவை பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து கூட அவர் தப்பிச்சிருக்காரு. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் அந்த பாலுக்கு பயந்த பூனை கதை. தெனாலி தன்னோட பூனைய பட்டினி போடுறதா ராஜா குற்றம் சாட்டுறாரு. ஆனா தெனாலி என்ன பண்ணணும்னா அந்த பூனை பாலை குடிக்காதுன்னு நிரூபிக்கணும். அப்ப தெனாலி என்ன செஞ்சாரு தெரியுமா? ராஜா கொடுத்த பூனையையும் பாலையும் எடுத்துக்கிட்டாரு. அந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு சுட சுட அந்த பசியில இருந்த பூனைக்கு முன்னாடி வச்சாரு. பாவம், அந்த பூனை குடிக்க போய் வாய் சுட்டு போச்சு. இதே மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சதால அந்த பூனை பாலை பார்த்தாலே பயந்து ஓட ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியா இத ராஜா முன்னாடி கொண்டு போய் காட்டி, பாத்தீங்களா அரசே, இது பாலையே குடிக்க மாட்டேங்குதுன்னு நிரூபிச்சாரு. இதுதான் சொல்லாத செஞ்சு காட்டுங்கங்கிற பவர்ஃபுல் டெக்னிக். ஒரு விஷயத்த பத்தி பேசுறத விட செஞ்சு காட்டுறது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் பாத்தீங்களா? அடுத்ததா அவரோட இன்னொரு சூப்பர் பவர் என்னன்னா, பதில் சொல்லவே முடியாத மாதிரி இருக்கிற கேள்விகளுக்கு கூட ரொம்ப கிரியேட்டிவா அதே சமயம் லாஜிக்கலா பதில் சொல்றது. கேட்கறதுக்கு காமெடியா இருந்தாலும் அதுல ஒரு அபாரமான புத்திசாலித்தனம் இருக்கும். ஒரு நாள் ராஜா தன்னோட புத்திசாலி மந்திரிய எப்படியாவது மாட்டி விடணும்னு நினைச்சு ஒரு கேள்வி கேட்டாரு. நம்ம ராஜ்யத்துல மொத்தம் எத்தனை காகங்கள் இருக்கு? தெனாலி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, டக்குன்னு ஒரு நம்பரை சொன்னாரு. 96463. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இவ்ளோ கரெக்டா சொல்றேன்னு கேட்டதுக்கு தெனாலி சொன்ன பதில் தான் ஹைலைட்டு. நீங்க வேணும்னா எண்ணி பார்த்துக்கோங்க அரசே, ஒருவேளை அதிகமா இருந்தா வெளியூர்ல இருந்து அதோட சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, கம்மியா இருந்தா நம்ம ஊரு காகங்கள்லாம் வெளியூர்ல இருக்கிற சொந்தக்காரங்களை பார்க்க போயிருக்கும்னு சொன்னாரு. இதுல என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க. தர்க்க ரீதியா சரியான பதில், ஆனா யாராலையும் தப்பு நிரூபிக்கவே முடியாது. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, எதிர்பாராத கேள்விகளை எப்படி நம்பிக்கையோட சமாளிக்கிறதுன்னு தான். சரி, இதெல்லாம் பழைய கதை. ஒரு 14ஆம் நூற்றாண்டில் இருந்த விகடகவியோட திறமை இன்னைக்கு நமக்கு எப்படி உதவும்? வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க, இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு பக்கம் தெனாலியோட திறமைகள், இன்னொரு பக்கம் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுற கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி கரெக்டா பொருந்தது பாத்தீங்களா? அவரோட நோக்கத்தோட கூடிய நகைச்சுவை தான் இன்னைக்கு நம்ம சொல்ற என்கேஜ்மெண்ட். அவரோட புத்திசாலித்தனமான தீர்வுகள் தான் கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங். அவரோட கதைகள்ல இருந்த நீதி கருத்துகள் தான் ஆத்தென்டிசிட்டி அண்ட் பர்பஸ். தெனாலியோட கதைகள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் இன்னைக்கும் அப்படியே பொருந்தும். அதாவது பழைய பிரச்சனைகளுக்கு புது யோசனைகளால தீர்வு காண முடியும். சமயோசிதமா யோசிக்கிறது ஒரு பெரிய வரம். பேராசையும் திமிரும் எப்பவும் அழிவுக்குத்தான் வழிவகுக்கும். முக்கியமா கோபத்தால சாதிக்க முடியாதத ஒரு புன்னகையால சாதிக்க முடியும். சரி, இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம்.
நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கதை தான் செய்தி. நீங்க சொல்ல வர விஷயம்தான் கதை. பவர்ஃபுல்லா கதை சொல்றதுங்கிறது பெரிய பெரிய கிராஃபிக்ஸ்லயோ புது டெக்னாலஜிலயோ இல்ல. அது முழுக்க முழுக்க மனுஷனோட புத்திசாலித்தனத்திலையும் ஞானத்திலையும் தான் இருக்கு. தெனாலிராமன் தன்னோட கதைகளை வச்சு அரசர்களையே ஜெயிச்சாரு, பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தாரு. இப்போ உங்க முறை. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு நீங்க என்ன கதையை சொல்ல போறீங்க?